ஒரு நடிகர் நாட்டை ஆள வேண்டுமா? 50 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழக அரசில் இருந்த மிகப்பெரிய கேள்வி இது. இன்று 2026 தேர்தல் நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் அதே போன்ற ஒரு சூழல் மீண்டும் உருவாகியிருக்கிறது. தமிழக அரசின் தலையெழுத்து மாற்றிய அந்த முக்கிய திறன்களை இப்போ பார்ப்போம். தமிழ்நாடு அதுவரை பார்த்திராத ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் 1960 நிகழ்ந்தது. அதுவரை கோலோச்சிய காங்கிரஸை வீழ்த்தி பேரறிஞர் அண்ணா தலைமையில் திமுக முதன்முறையாக ஆட்சியை பிடித்தது. மொத்தம் உள்ள 214 இடங்களில் 137 இடங்களை வென்ற திமுக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. காங்கிரஸ் வெறும் 51 இடங்களோடு எதிர்க்கட்சி வரிசைக்கு தள்ளப்பட்டது. இது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, தமிழகத்தில் திராவிட அரசின் அஸ்திவாரம் பலமாக ஊன்றப்பட்ட தருணம். ஆனால் அடுத்த 10 ஆண்டுகளில் வரலாறு ஒரு புது பாதையை தேடியது. 1977 சட்டமன்ற தேர்தல் திமுகவிலிருந்து பிரிந்த அதிமுக தொடங்கிய எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்தார். திமுகவின் கடுமையான பிரச்சாரங்களை தாண்டி எம்ஜிஆர் 130 இடங்களை வென்று கோட்டைகள் அணியெடுத்து வைத்தார். ஒரு நடிகரால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டவர்களுக்கு தனது வெற்றி முன் பதிலளித்தார். அந்த 1977 தேர்தல் தமிழக அரசின் திசையை 40 ஆண்டுகளுக்கு மேலாக இருதுருவ அரசியலாக மாற்றியது. இன்று அதே வரலாறு 2026 மீண்டும் திரும்புமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழக அரசில் இந்த முறை 4 முனை போட்டி உறுதியாகியுள்ளது. அன்றைய எம்ஜிஆர் காலத்தைப் போலவே இன்றும் புதிய அரசியல் மாற்றின மக்கள் எதிர்பார்க்கிறார்களா? 2026 வரலாறு மீண்டும் திரும்புமா அல்லது வரலாறு பழையபடி தொடருமா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள்.